Hello friends, welcome to Vignesh Max. இன்னைக்கு நம்ம 12th Maxல 10th chapter ordinary differential equation உடைய 10.2 exercise 10.2 இருக்கிற first question உடைய ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இந்த first question என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Express each of the following physical statement in the form of differential equation. ஸோ இங்கே வந்து physical statementல இந்த மாதிரி சம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா differential equation நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். Radium decays at a rate proportional to the amount Q. ஸோ இந்த டைப் ஆஃப் சம் வரும்போது நம்ம இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ரேட்னால நம்ம dy/dx வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், ரேடியம் டிகேஸ் அட் எ ரேட் ப்ரொபோஷனல் டு த அமௌண்ட் Q. ஸோ சம் அமௌண்ட் Qக்கு வந்து அந்த ரேடியம் வந்து டிகேஸ்னா அது வந்து சிதைவுறுதுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த மாதிரி ரேடியம் வந்து டிகே ஆகுது அட் எ ரேட், நம்ம இங்கே வந்து dy/dx வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ப்ரொபோஷனல் டு த அமௌண்ட் Q. ஸோ இது ஆன்சர் எப்படி எழுதலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எதை பேஸ் பண்ணினா அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, Qன்னு வச்சுட்டாங்க. அப்போ நம்ம எழுதலாம்னா லெட் Q உடைய வேல்யூ வந்து என்ன எழுதலாம்னா லெட் Q பி த அமௌண்ட் present at time t. ப்ரொபோஷனல் டுன்னு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணு அந்த Qங்கிற வேல்யூ. அப்போ என்ன எழுதலாம் பாருங்கள், dq பை வித் ரெஸ்பெக்ட் டு டி, ஏன்னா டைம் வச்சு தான் பண்ணுறோம். அப்போ dq/dt ப்ரொபோஷனல் டு எதுக்குன்னா அந்த Qங்கிற அந்த அமௌண்ட் ஆஃப் ரேடியம்ஸ்க்கு தான் ப்ரொபோஷனல் டு Qன்னு எழுதிக்கலாம். ஸோ dq/dt ப்ரொபோஷனல் டு Q. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த ப்ரொபோஷனலுக்கு வந்து நம்ம ஈக்குவல் டு போட்ட ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணு. அப்போ தேர்ஃபோர் dq/dt ஈக்குவல் டு, ஸோ ப்ரொபோஷனல் டூக்கு வந்து நம்ம ஈக்குவல் டு போட்டால் கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் எடுக்கணும். ஸோ கே இன்ட்டு கியூவை சேஞ்ச். தேர்ஃபோர் இதுதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், dq/dt ஈக்குவல் டு kq. இங்கே கேங்கிறது என்னன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி. இயர் k is the constant of proportionality. ஸோ இங்கே கேங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டின்னு சமயம் எழுதிடலாம். ஸோ இங்கே வந்து என்னென்னா அந்த ரேட்டுன்னு வந்தாலே நம்ம மைண்டில் வச்சுன்னு அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். அதே மாதிரி செகண்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி, the population P of a city increases at a rate proportional to the product of population. ஃபஸ்ட் இந்த ரெண்டு லைன் நம்ம பார்க்கலாம். ஸோ பாப்புலேஷன் ஆஃப் அந்த வேல்யூ வந்து Pன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ லெட் P வந்து பாப்புலேஷன், P is the population of city at time t அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம், அந்த டீங்கிற டைமை பொறுத்து நம்ம தான் பாப்புலேஷன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ கிவன் த வேல்யூ பாருங்கள், பை கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நமக்கு ரேட்டுன்னு வந்துருச்சு. ஸோ ரேட்டுன்னு நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணி எதை வந்து பாப்புலேஷன் வேல்யூ. ஸோ டிபி பை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி வச்சுருக்காங்க. இப்போ dp/dt ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப், ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு வேல்யூ வரும். என்ன ப்ராடக்ட்னா அங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். ப்ராடக்ட் ஆஃப் பாப்புலேஷன் வேல்யூ p இன்டூ அண்ட் டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 5 lakhs அண்ட் த பாப்புலேஷன். ஸோ டிஃப்ரென்ஸ்னால நமக்கு மைனஸ் என்ன வரும்னா இங்கே மைனஸ் வரும். ஸோ எதுக்கு பாருங்கள் 5 lakhs அண்ட் பாப்புலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு 5 lakhs எழுதிடலாம், டிஃப்ரென்ஸ் என்ன மைனஸ் பாப்புலேஷன் வந்து p. ஸோ அப்போ பாருங்கள், பாப்புலேஷன் வந்து நம்ம ரேட் ஆஃப் சேஞ்சுனா நம்ம என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும் dp பை வித் ரெஸ்பெக்ட் டு டியால். இப்போ dp/dt ப்ரொபோஷனல் டு, ஸோ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ராடக்ட்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணு. இங்கே ரெண்டு வேல்யூ இருக்குது, என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் பாப்புலேஷன் வந்து p அண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஃப்ரென்ஸ் என்ன மைனஸ், எது ரெண்டுக்குன்னா இந்த 5 lakhs அண்ட் பாப்புலேஷன். 5 lakhs மைனஸ் டிஃப்ரென்ஸ்னா மைனஸ் அண்ட் த பாப்புலேஷன் வந்து p. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த ப்ரொபோஷனுக்கு வந்து நம்ம ஈக்குவல் டு போடலாம். அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன வரும் பாருங்கள், dp/dt ஈக்குவல் டு கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் எடுக்கணும். அப்போ kp இன்ட்டு 5 lakhs மைனஸ் பின்னு கிடைக்குது. இங்கே k வந்து என்னென்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி, கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டின்னு சொல்லி எழுதிடலாம். ஸோ அப்போ தேர்ஃபோர் நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து இது வந்து நமக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகுது. dp/dt ஈக்குவல் டு k இன்ட்டு p இன்ட்டு 5000 மைனஸ் பின்னு கிடைக்குது. ஸோ இது அதோடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த சம் கொடுத்தாலும் சரி, அதாவது ஃபிசிக்கல் ஸ்டேட்மெண்ட்டில் ரேட்டு வந்தாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அதோடைய டிஃபரன்ஷியேட் வேல்யூ கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணேன். ஸோ இது வந்து செகண்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், ஃபார் எ சர்டன் சப்ஸ்டன்ஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேப்பர். ஸோ ரேட்டுன்னு வந்ததுனால ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் டிஃபரன்ஷியேட் பண்ணு
எதை பேஸ் பண்ணி வேப்பர் ப்ரெஷர் பிஏ. ஸோ ப்ரெஷரை பேஸ் பண்ணி ஒரு பொருளுடைய அந்த டெம்பரேச்சர் வந்து ப்ரெஷரை பேஸ் பண்ணி இருக்குது. அப்போ என்ன அதோட வேப்பர் வரும்போது வராங்க டிபி. ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர் வச்சு இருக்கிறதுனால அப்போ டிபி பை. ஸோ எனி டைமில் எந்த டைமில் டைம் கிடையாது, இங்கே டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் டீன்னு கொடுத்ததுனால நம்ம டிபி பை டிடி கேபிட்டல் டி தான் போடணும். இங்கே ஸ்மால் டி கிடையாது, ஏன்னா டைம் பேஸ் பண்ணி தரல. இது வந்து டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி அந்த ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டிபி பை டிடி இஸ் ப்ரொபோஷ்னல் டு, பாருங்கள், ப்ரொபோஷ்னல் டு இந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து என்னென்னா பீன்னு எடுத்துக்கலாம். அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி நம்ம என்ன பண்ணலாம் டிவைடில் இருக்குது, ப்ரொபோஷ்னல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர் டீயை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிடணும். ஸோ இது அதோடைய கான்செப்ட். ஸோ கிவன் என்ன கொடுக்குறோம் பாருங்கள், இந்த சர்டைன் சப்ஸ்டன்ஸ் வந்து த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் பி. ஸோ பிங்கிற வேலைக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு எதுனா டெம்பரேச்சர். அப்போ டிபி பை டிடி கேபிட்டல் டி வருங்க. ப்ரொபோஷ்னல் டு த வேப்பர் ப்ரெஷர் வந்து பி. அண்ட் இன்வெர்ஸ்லி இன்வெர்ஸ்லி நம்ம டிவைட் பை போட்டுக்கலாம், 1 பை போட்டுக்கலாம், ஆர் டிவைட் பை ப்ரொபோஷ்னல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டெம்பரேச்சர் வேல்யூ டி. அது வந்து ஸ்கொயர் பண்ணி நம்ம டி ஸ்கொயர் கிடச்சிரு. ஸோ நம்ம டிபி பை டிடி ப்ரொபோஷ்னல் டு பி பை டி ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ ப்ரொபோஷ்னல் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கேங்கிற கான்ஸ்டன்ட் எடுக்கலாம். தேர்ஃபோர் டிபி பை டிடி ஈக்குவல் டு கே இன்ட்டு பி பை டி ஸ்கொயர். ஸோ இது அதோடைய ஆன்சர். இங்கே கேங்கிறது அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டி. கே இஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டி. ஸோ அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இந்த தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் வெரி ஈஸி. ஆனால் இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் கரெக்டாக மைனூட்டாக நீங்கள் கவனிச்சா தான் இதோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ எதை வந்து நம்ம ரேட்டுனா டிஃபரன்ஷியேட் பண்ணி எதை பேஸ் பண்ணினா டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி. அப்போ டிபி பை இங்கே ஸ்மால் டி வராது, கேபிட்டல் டி பேஸ் பண்ணி போட்டிங்கன்னா அதோட ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்து தேர்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர் பார்த்தாச்சு. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷனுடைய ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள். சேவிங் அமௌண்ட் பேஸ் 8% interest per year compounded continuously. In addition, the income from another investment is credited to the amount continuously at the rate of 400 per year. அதாவது ஒரு சேவிங் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணும்போது அதோடைய அமௌண்ட்டுக்கு வந்து 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து அமௌண்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன எடுத்தோம்னா லெட் அமௌண்ட் வந்து நம்ம ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கலாம், ஏன்னா பேர் ஒன்றும் தரல. அப்போ லெட் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் பி த amount invested at time t. ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் போய் அந்த அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் அந்த டைம் வந்து நம்ம டீன் பேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அமௌண்ட் தான் என்ன பண்ணுறாங்கன்னா 8%க்கு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கொடுக்குறாங்க. அப்போ என்னென்னா அமௌண்ட்டோட வேல்யூ டிஎக்ஸு. என்ன பாருங்கள், காம்பவுண்ட் கண்டினியூஷன் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி அப்போது டிஎக்ஸ் பை பர்டிகுலர் டைமில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏதோ ஒரு காலத்தில் போய். அப்போ டிஎக்ஸ் பை டிடின்னு போட்டுக்கலாம். இஸ் ப்ரொபோஷ்னல் டு பாருங்கள் எதுக்குன்னா அந்த எக்ஸுங்கிற அமௌண்ட்டுக்கு. ஸோ இட்ஸ் ப்ரொபோஷ்னல் டு எக்ஸ். இப்போ டிஎக்ஸ் பை டிடி ப்ரொபோஷ்னல் டு எக்ஸுங்கிற ஃபஸ்ட்டு 2 லைனுடைய அந்த லைனுக்கு உண்டான ஆன்சரிங் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இன் அடிஷன் அதெல்லாமே எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்கம் ஃப்ரம் அனதர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கிரெடிட்டட் டு த அமௌண்ட் கண்டினியூஸ்லி அட் த ரேட் ஆஃப் 400 per year கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். இப்போ இந்த ப்ரொபோஷனுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு போட்டால் கேங்கிற கான்ஸ்டன்ட் எடுக்கணும். இப்போ டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு போட்டால் கேஎக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே கேங்கிறது ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு என்னென்னா 8% தான் இங்கே கேங்கிறது. அப்போ இங்கே கே ஈக்குவல் டு 8%. ஸோ 8% எவ்வளோனா 8/100ன்னு எழுதலாம். அப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன பாருங்கள், டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு இந்த கேக்கு பதிலாக நம்ம 8/100, ஏன்னா 8%ஆக இருக்குது, 8/100x. அடிஷ்னலாக எவ்வளோ வந்து இதில் வந்து அந்த அடிஷ்னல் வேலைக்கு வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண தேவையில்லை. எவ்வளோ ருபீஸ் கொடுக்குறாங்கன்னா 400 rupees கொடுக்குறாங்க. அடிஷன் என்ன நம்ம என்ன பண்ணோன்னா ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடிஷ்னலி எனக்கு கொடுக்குறாங்க பாருங்கள். இன் அடிஷன் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளஸ் போட்டு எத்தனை ரூபா கொடுக்குறாங்கன்னா அது கூட எக்ஸ்ட்ரா 400 rupees கொடுக்குறாங்க. ஸோ ப்ளஸ் 400 எழுதிடலாம். அப்போது இது நீங்கள் சால்வ் பண்ணாலும் பண்ணலாம். 4 டேபிள் அப்ளை பண்ணால் 2 times, இங்கே எவ்வளோ டைம்ஸ் வரும் 25 times வரும். அப்போ தேர்ஃபோர் ஃபைனல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன வரும் பாருங்கள், டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு 2/25x ப்ளஸ் 400. ஸோ இதுதான் அதோடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இங்கே வந்து அமௌண்ட் வந்து நம்ம எக்ஸ்னு வச்சதுனால நம்ம டிஎக்ஸ் பை டிடின்னு கிடச்சாச்சு. ஸோ இது வந்து 4th சப்டிவிஷனுடைய ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.